வைபர் வாய்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ராச தமிழன். நமது அரங்கத்தில் நமக்காக இன்று அரசியல் தும்மல்களை போட வைக்க வந்திருக்கிறார் திருமதி செந்தமிழ் செல்வி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மகளிர் அணி செயலாளர் மதுரை மாவட்டம், மற்றும் திரு கமல் விஜய் அவர்கள். தற்போதைய காலகட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் பல்வேறு கட்சிகள் ஒன்றுக்கொன்று மோதியபடியும் சில கட்சிகளை புறந்தள்ளுவதுமாக ஒரு சில அரசியல் சூழ்ச்சிகளையும் செய்து கொண்டிருப்பது போல ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தங்களது கட்சிகள் எந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கொண்டு வருகிறது, அல்லது இது போன்று நடக்கும் ஒரு சில அசம்பாவிதங்களும் ஒரு சில நல்ல நிகழ்ச்சிகளும் எவ்வாறு கையாள்வது என்பது போல உள்ளதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க திருமதி செந்தமிழ் செல்வி அவர்கள்? அதாவது கரூர் மாநாடு பார்த்தீங்கன்னா தனக்குன்னு அவங்க கேட்ட இடத்துக்கு பெர்மிஷன் கொடுக்கலதான், அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் அந்த இடத்துக்கு தக்கன இவர் ஏன் ரசிகர்களை வர வைக்கல? 3 மாவட்டம் 4 மாவட்டம் ஏன் கூட்டுறாரு? ஒவ்வொரு மாவட்டமா சுற்றுப்பயணம் பண்ண வேண்டியதானே? அது அப்படி கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஜெண்டா இருக்குது. இப்போ அவர் என்ன நினைப்பாரு அப்படின்னா, சரி இன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு எல்லாரையும் நம்ம தொந்தரவுப்படுத்தக்கூடாதுன்றதுக்காண்டி மொத்தமா எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்ட இடங்கள் வேற வேற இடங்கள், பெரிய மைதானம் கூட கேட்டிருந்திருக்காங்க. ஆனா அந்த மாதிரி செய்யாம இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒதுக்கி கொடுத்தது அரசாங்கம் தானே. அப்ப பெரிய மைதானம் கேட்டாங்கல்ல, அப்ப எத்தனை நபர்கள் வருவாங்கன்றத அவங்க முன்னிறுத்தி இருக்கணும். கூட்டங்களை பொறுத்தவரை இது டிக்கெட் கொடுத்தோ அல்லது டோக்கன் கொடுத்தோ இவர்களை வரவழைக்கிறதோ இல்ல அங்கிருந்து டாடா ஏஸ் இந்த மாதிரி லாரிகள் மூலமா வரவதுக்கான எந்த ஏற்பாடுகளும் அவர் பண்ணல. வர்றவங்க விருப்பப்பட்டு வாங்க. 10,000 நபர், அதாவது ஒரு நிமிஷம் கேளுங்க நெறியாளர் அவர்களே, 10,000 நபர் தான் வருவாங்கன்னு இவங்க மனுல சமர்ப்பித்தனாலதான் அதுக்கு தக்கன ஒரு இடத்த சூஸ் பண்ணிருக்கு கவர்மெண்ட். எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, எப்படின்னா ஒரு இடத்துல இத்தனை பேர் தான் வருவாங்க அப்படின்றது நீங்க எவ்வளவு தோராயமாக அப்படின்னு தான் கணக்கிடுவாங்களே தவிர அக்யூரேட்டா 10,000 பேர் தான் வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. நம்ம எப்பயுமே ஒரு தயார் நிலை இருக்கு. அரசாங்கம்ன்றது நமக்கு பாதுகாப்பு கொடுக்குற இடம் தானே. பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க. இப்ப அது என்னன்னு பாருங்க, 10,000 பேர் வருவாங்கன்றது அவங்க எப்படின்னா 200 ரூபா கொடுத்துருப்பாங்க, அதனால 10,000 பேர் தான் வருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். நீங்க இதுல நம்ம 10,000 யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கல, யாருக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. வரணும், தலைவரை பார்க்கணும், தொண்டர்கள் ரசிக்கணும், அவரை கையாசிக்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும்ன்ற ஒரு எண்ணத்துலதான் அவர் வந்திருக்காரு. சரி, நீங்க சொல்ற பிரகாரம் பார்த்தாலும் தொண்டர்களை பார்க்கணும், கையசைக்கணும், இவ்வளவு பேர் வருவாங்கனாலும் உங்களுக்குள்ள இருக்கிற உங்களோட நிர்வாகிகள் என்ன அது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? நீங்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகளை நீங்களும் தான் செய்யணும். ஏன்னு கேட்டீங்கன்னா பொறுப்புன்றது எல்லாருக்கும் சமமானது. அரசாங்கம் தான் செய்யணும், இல்ல அவங்க தான் செய்யணும், இவங்க தான் செய்யணும் நீங்க எதிர்பார்க்க கூடாது. நீங்களும் பொறுப்பாளர்களை நியமித்திருக்கலாமே. அத போனதுல நான் சொல்லியிருந்தேன்ல, அதாவது நீங்க சொல்றீங்க நாங்க 200 ரூபா கூப்பிட்டு கொடுத்தோம் அதனால அந்த 10,000 பேர் அப்படின்னு சொல்றீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க பெர்மிஷன்ல எழுதி கொடுத்த பேப்பர்ல 10,000 பேர் ஏன் சொல்றீங்க? 10,000 to 1 லட்சத்துக்குள்ள வருவாங்கன்னு கொடுக்கலாம்ல. அப்ப அதுக்கு தக்கன அவங்க ஒரு இடத்த உங்களுக்கு சூஸ் பண்ணுவாங்க இல்லையா? நீங்க அந்த கொடுத்த பெட்டிஷன்ல உள்ளது மாதிரி தானே இப்ப உங்களுக்கு 10,000 பேர்னு சொன்னதுனாலதான் இந்த இடத்த கொடுத்துருக்காங்க. நீங்கள் கரூரில் நடந்த துயர சம்பவருக்கு பிற்பாடு நடைபெற்ற ஒரு சில நிகழ்ச்சிகளை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புறேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க கரூர் மாவட்ட செயலாளர், தமிழக வெற்றி கழகத்தின் கரூர் மாவட்ட செயலாளர் அவர்களை இப்போ அரசானது கைது செய்திருக்கிறது. அவரை கைது செய்து உள்ள ரிமாண்ட்ல வச்சிருக்கிறாங்க. சோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் ஒரு மாவட்ட செயலாளராக இருந்ததுனா அதனால அவரால் தான் இந்த மாதிரியான இழப்புகள் ஏற்பட்டதா? அவரை கைது செய்யக்கூடாதுதான். அவர் இந்த இழப்புக்கு காரணம் கிடையாது. கூட்டம் வந்தது இயல்புதான். ஆனா இதுல தமிழக அரசு நாங்க நல்ல பாதுகாப்பு கொடுக்க சொல்லியிருக்கோம். பட் அந்த போலீஸுகள் இடம் விட்ட சூழ்நிலையில இருந்ததுனால அந்த ஒரு இடத்துல ஒரு நெருக்கடி நடக்கு அப்படின்னா போலீஸ் அந்த கூட்டத்தை கடந்து வரணும்ல. நெருக்கடியில வரமுன்ன சம்பவங்கள் நடந்துருது. அப்ப யாருமே குற்றவாளி கிடையாது. போலீஸ் இருந்தது, அதாவது 10 அடி தூரம் 20 அடி தூரத்துக்கு இங்கிட்டு போலீஸ் இருக்கு, அந்த 20 அடி தூரத்துக்கு அங்கிட்டு பிரச்சனை நடக்கு, நெருக்கடி இருக்கு. அப்படி இல்ல, எப்படி அங்க போக முடியும்? சரியான அளவு காவலர்களை எல்லா இடத்துலயும் காவல்துறை இருந்தாலும் காவல்துறை இருக்கிற ஒரு காவல்துறை இருக்காங்க. அங்க ஒரு 10 பேர் நெரிக்கும் போது காவல் அதிகாரியே நெறிப்படுவாரு. அவரே தன்னையே காப்பாத்திக்க முடியாது. 10,000 பேர் சொன்னனால 10,000 பேர் வரல, ஒரு 30,000 வச்சு 50,000 வந்திருக்கலாம்ல. இங்க லட்சக்கணக்கில வந்திருக்காங்க. அப்புறம் எப்படி? அப்படி நீங்க ரூல் போட்டு என்ன மாதிரி சொல்லக்கூடாது. போலீஸ் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுமே எங்களால கூட்டத்தை நெருக்கடியா கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவு. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிவி நியூஸ் 18
சேனல் வந்து ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவை ஆதாரமா எடுத்துக்கிட்டு இந்த ஜெனரேட்டர் ஆஃப் பண்ணவங்க யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சதா இன்னைக்கு ஒரு சூசகமான பதிலை கொடுத்திருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி விஷயம் அது தமிழக வெற்றி கழகத்துல உள்ளவங்க செஞ்சாங்களா அல்லது ஆளுங்கட்சியினரே இது போன்ற விஷயங்கள் இல்லை இவர்களை பிடிக்காத வேறு யாரோ சதி செய்திருக்கிறார்களோ என்பது போலத்தான் ஊடக காட்சிகள் இருக்கின்றன. அதையும் விடுத்து திரு விஜய் அவர்கள் மீது செருப்பை வீசியவரையும் தனியாக அவர்கள் ஒரு வீடியோ எடுத்து ஆதாரத்தோடு வச்சிருக்காங்க. இவர்களது சாட்சியங்களை ஏன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தவில்லை இன்று வரை? இவர் மேல ஒரு பிரச்சனையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவும் ஆளுங்கட்சியை குற்றம் சொல்ல வேண்டும் என்பதற்காகவும் ஒரு சில மக்கள் கிளப்பி விடுறாங்க. அதுக்கு வந்து நாங்க குற்றவாளியாக கிளப்பி விடுறீங்க. ஆமா, இப்ப உங்களை நாங்க அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லல, நீங்க எங்களை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா தவறுதல் வந்து யதார்த்தமாக நடந்ததுதான். அங்க பவர் கட் பண்ணாங்கன்றதெல்லாம் யாரும் பார்க்கவும் இல்ல, யதார்த்தமா நடந்ததுன்னு சொல்றீங்க. அப்ப விஜய் மேல தாக்கல் பண்றீங்க, புஷி ஆனந்த் மேல தாக்கல் பண்றீங்க, மத்த அவரு நம்ம கரூர். இன்னொன்னு கேளுங்க, உங்க தலைவர் வந்த இடத்தோட டைம் 1:30 சொல்லியிருக்காரு, 4 மணி நேரம் லேட்டா வந்திருக்காரு. அப்ப இதுவே பிரச்சனைக்குரிய விஷயம் தான். இல்ல ஒரு நிமிஷம் இதுல வந்து ஒரு தவறான இதை நீங்க சுட்டி காட்டுறீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா பிரச்சாரம்ன்றதுல வந்து பாத்தீங்கன்னா நடந்து போறப்ப ஊர்ந்து போறப்ப அங்க இருக்கிற கூட்டங்களை தாண்டிதான் வரணும். அதனால இதுதான் காரணம் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. ஆனால் இதற்கு முழு பொறுப்பையும் காவல்துறை ஏற்றுக்கொண்டு அதுக்கான வழிவகைகளை செய்திருக்க வேண்டும். இதுதான் மிச்சம். ஒரு கூட்டம் இருந்துச்சா, ஒரு இடத்துல கூட்டம் கூடுறாங்க அப்படின்னா அங்க வாகனங்கள் வந்து செல்வதற்கான வழிவகைகளை இவங்க தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏன்னா புற வாகனங்களும் இருக்கு, மக்கள் பயன்பாட்டுக்கான வாகனம் இருக்குது, ஆம்புலன்ஸ் வண்டிகள் இருக்குது, அவசர ஊர்திகள் ஒரு சில. காவல்துறை இதே மாதிரி தகவலை கொடுத்திருக்காங்க. IS ரிப்போர்ட்னு ஒண்ணு இருக்கும்ல, அதுல கொடுத்துமே அவர் பேச்சை நிறுத்தவில்லை. ஒரு பொண்ணு மூச்சு திணறலால் அந்த இடத்தில் தவிக்கப்பட்டிருக்கு, தண்ணி கொண்டு தொளிச்சிருக்காங்க. அந்த நேரமே வந்து விஜய் அவர்கள் வண்டியை சுற்றி உள்ளவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதை இவர் கவனிக்காம பேசிக்கொண்டே இருந்திருக்கிறார். அப்பதான் மேலும் மேலும் பேசிக்கொண்டே இருந்திருக்கிறார். அந்த அவசர ஊர்தியிலும் வந்து தாவேகாவோட கொடியை வந்து மாட்டி விட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க. இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவரது ஊர்வலத்தை குலைப்பதற்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குதுன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு என்ன சொல்ல சொல்றீங்க? அப்படியெல்லாம் குலைப்பதற்கு நாங்க வந்து சின்ன அரசியல்வாதி எல்லாம் கிடையாது. பல கட்சிகளை பார்த்தவங்க. ஒரு இளைஞர் உருவாகிறது தப்பே கிடையாது. அவரை நாங்க கெடுத்து நிறுத்தணும்னு நினைக்க மாட்டோம். எப்பயா இருந்தாலும் எலெக்ஷன்ல சந்திப்போம். யாராக இருந்தாலும் கூட்டம் வந்து எல்லாருக்குமே வரும். இவர் அதுவும் ஃபெசிலிட்டியான பிகரு, அவருக்கு கூட்டம் வர்றது ஒண்ணும் தப்பே இல்லையே. ஒரு ரசிகரை பார்க்க அப்படி நாங்க பண்ணுவோம்னு சொல்லலையே. எல்லாத்தையும் எலெக்ஷன்ல சந்திச்சுக்குவோம். கூட்டம் வர்றது பூரா ஓட்டாகாதுல்ல. ஆல்ரெடி போன மாநாட்டிலேயே நீங்க நடத்தினப்ப நாங்க பதில் சொல்லியிருக்கோம். அதுக்கு கூட்டத்தை வச்சுலாம் வாக்கு வங்கியை ஏன் இப்படி அவசர கதியில் ஒரு 15 நிமிடம் கூட ஆகவில்லை, அதற்குள் திரு செந்தில் பாலாஜி அமைச்சர் அவர்கள் வந்திருக்கிறார். திருச்சியிலிருந்து திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பறந்து வேக வேகமா வந்திருக்கிறார். ஒரு சின்ன விபத்து நடக்குது, அதுக்கே வந்து அக்கம் பக்கத்துல உள்ளவர்கள் உடனடியாக காப்பாற்றுவதற்கு மனது உள்ளவர்கள் போவார்கள். அதுவும் இவர் ஒரு மினிஸ்டரா இருந்தவர், அவரும் ஒரு மினிஸ்டர். அப்படிங்கும் போது ஒரு விபத்து நடக்கு, இன்னொன்னு ஆளுங்கட்சி அரசாங்கம் அவங்க அந்த இடத்துக்கு அவங்க போக செய்யணும். அவங்க எல்லாம் கரூருக்குள்ளேயே ஒரு சம்பவம் நடக்கு, அங்க உள்ள மினிஸ்டர் கரூர் எவ்வளவு தொலைவில் உள்ளது, திருச்சியிலிருந்து கரூர் எவ்வளவு தொலைவில் மெசேஜ் லேட்டா போயிருக்கலாம். இவங்க உள்ளே இருக்கிறதுனால உடனடியா கிடைச்சிருக்கலாம் மெசேஜ். சக்கரபாணி இருக்காரு, அவர் வரலாம். அதான் சொல்றேன்லங்க, உள்ள கரூர்லயே இருக்கிறாரு அவரு செந்தில் பாலாஜி. சரி, அவர் உடனே லைவ்ல பாத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க சம்பவங்களை. சரி, அவர் வந்தவர் அவர் செய்து விட்டார். அதே மாதிரி அன்பில் மினிஸ்டர் இவர் தானே இருக்காரு. அன்பில் மகேஷ் வந்து இருக்கிறாரு பக்கத்துல. அப்ப இவரு கூப்பிட்டு இருக்கலாம். ஒரு மினிஸ்டர் வந்து உடனே போறாங்கன்னா நீங்க எங்க சட்டத்தையே குற்றம் சொல்ற மாதிரி இருக்குங்க. ஒரு அரசாங்கம் வந்து அங்க கையெடுத்து உதவி செய்ய போகுது, அப்ப நீங்க ஏன் போறீங்க, நீங்க 2 நாள் சென்று போங்கன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அப்படியெல்லாம் இருக்க முடியாதுங்க. பாத்துட்டு வந்துருவாங்க. அதாவது ஒரு செகண்ட் தான். இப்ப எல்லாம் முந்தியெல்லாம் வந்து ஒரு நாள் ஆகும். ஒரு மெசேஜ் சென்னைக்கு போகணும், தலைமை கழகத்துக்கு போகணும்னா 1 நாள் அரை நாள் ஆகும். இப்ப அப்படி கிடையாது, 1 நிமிஷம் தான். தமிழ்நாடு பூரா பரவிடுது, இந்தியா பூரா பரவிடுது. மொபைல் எதுக்கு இருக்கு? மொபைல்ல பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஒரு விஷயம் சின்ன அசம்பாவிதம் அப்படின்றா நல்ல விஷயம் பரவுதோ இல்லையா, கெட்ட விஷயம் உடனே பரவிடுது. நீங்க ஒரு விபத்துக்கு ஆளாயிருக்கீங்க, நாங்க அரசாங்கத்துல இருக்கோம், இதுல இன்னமும் இடைப்பட்ட தரகர்கள் இருக்கிறார்கள்.
உங்களை தாக்கவும் எங்களுக்கு ஊர்ஜிதமாக சொல்லவுமே விஷயங்கள் பரப்புவாங்க. அந்த அடிப்படையில் வந்தவர்கள் தான் நாங்கள். தண்டனை கொடுக்கணும்ன்றது உங்களுக்கு கொடுக்கணும்ன்றது எங்க இதை எண்ணம் வைத்து கிடையாது. விட்டு நீங்கள் அரசியல் ஆதாயம் தேடுவது போல்தான் அந்த நிகழ்ச்சியானது அமைந்திருந்ததா அது இல்லையா? உங்களோட கருத்து கணிப்பா இருந்தா அதுக்கு நாங்க பதில் சொல்ல முடியாது. கருத்து புரியுதா? அரசியல் ஆதாயம்ன்றது நான் கருத்து சொல்லிட்டேன். கணிப்பல்ல, இது ஒரு சில மக்களிடமிருந்து எடுக்கப்பட்ட தகவல்கள், இது திரட்டப்பட்ட தகவல்கள். இப்படி இருக்கின்ற பட்சத்தில் மத்த எந்த கட்சியிலுமே இருந்து போகாத, எதுவுமே கேட்காதவர்கள். ஆனால் திரு சீமான் அவர்கள் ஒரு நாள் கழிச்சுதான் இங்க போறாரு. அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான், கூட்டங்களிலும் ஒரு பொது இடங்களில் இப்படி உருவாகும் என்பது ஒரு சாதாரண விஷயமாகத்தான் ஆனால் இது மிக துயரமான சம்பவம். இதை திரு விஜய் அவர்கள் மீது நாம் குற்றமாக திணிக்க கூடாதுன்னு அவர் ஓப்பனாவே ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. இது மாதிரி வைக்காம நீங்க திருப்பி திருப்பி திரு விஜய் அவர்களே குற்றம் சாட்டுவது என்பது எந்த வகையில் நியாயம்? இப்ப நாங்களுமே விஜயே குற்றம் சாட்டல. இவர் அந்த மீட்டிங் ஸ்பாட்டுக்கு ரொம்ப நேரங்கள் தாமதமாக வராம இருந்திருக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவர் முதல்ல ஏற்கனவே அறிவிச்ச மாதிரி நான் ஏற்கனவே கடந்ததுல பேசியிருக்கோம். 60 வயது மிஞ்சியவர்கள் வர வேண்டாம், குழந்தைகளை கூட்டிட்டு வர வேண்டாம், இதெல்லாம் அவர் அறிக்கையா விட்டுருக்கலாம். இல்லைன்னா ஒரு மாவட்டத்துக்கு மட்டும் வச்சிருக்கலாம். இல்லை என்றால் 10,000 to 1,00,000 நபர்கள் வரக்கூடிய இடம் எனக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம். இல்ல நீங்க தவறான ஸ்டேட்மெண்ட் வைக்கிறீங்க. அவர் ஆரம்பத்துல திரு விஜய் அவர்கள் அவர் ஓப்பனாவே சொல்லிட்டாரு, மைனர்ல உள்ளவங்க வராதீங்க, குழந்தைகளை கூட்டு வராதீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்டே விடுத்திருக்கிறாரு. அந்த மீட்டிங்ல திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் தனியாவே ஒரு வீடியோ இருக்குது. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, குழந்தைகளை எதுக்குமா கொண்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட மாதிரி அந்த வேன்ல இருக்கும்போதே கேட்ட ஒரு வீடியோவும் இருக்கு. பிரச்சனை நடந்துபிட்டு கேட்டு என்ன செய்ய? பிரச்சனைக்கு முன்னாடிதான் இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தது. இதெல்லாம் சொல்லிதான் நடந்து எல்லா விஷயங்களும் முடிந்திருக்கிறது. ஆக அரசானது பாதுகாப்பு கொடுப்பதற்கான வழிமுறைகளையும் வழிவகைகளை செய்வதா இல்லாமல் அது இன்னொருத்தர் மேல ஒரு பழியா போல. ஏன்னா விஜய் ஒரு வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியை கொண்டு கொண்டிருக்கிறார். அவர் மேல இருக்க ஒரு சில கூட்டங்கள் அதிகமாக வருகிறது. அது போன்ற ஏதாவது ஒரு காழ்ப்புணர்ச்சியில நீங்க அப்படி பண்றீங்களா? வளர்ந்து கொண்டு இருக்கிறார் என்பது நாங்க சொல்ல மாட்டோம். சட்டமன்ற தேர்தலில் அவர் அததான் நாங்க சொல்றோம். சட்டமன்ற தேர்தலில் அவர் ஒரு வேட்பாளராக களம் இறங்கும் போது அன்னைக்கு மக்கள் தெரிவிப்பாங்க. இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டதாக இருக்கிறது. அவர் 10 ரூபாய் பாலாஜி என்ற ஒரு பாட்டை பாடினதன் விளைவாக தான் வேகமா போய் அந்த கரண்ட் ஆஃப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி பேசியிருக்காரு அவர்? ஏற்கனவே ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு மதுரையிலையும் பேசியிருக்காரு. அப்ப நாங்க எந்த ஒரு ஸ்டாலின் அங்கிள் என்று 10 ரூபா பாட்டல்ன்றது இன்னைக்கு குடிக்கிற இளைஞர்கள் குடிக்காதீங்கன்றதுக்கு தான் அதை சொல்றாரு. செந்தில பாலாஜி 10 ரூபா பாட்டல் விற்கிறாருன்னு அவர் பேரை சொல்லி எல்லாம் சொல்ல, குடிக்கிற இளைஞர்களுக்கு நான் குடியை நிறுத்துங்கன்ற மாதிரி ஒரு அர்த்தத்துலதான் அவர் 10 ரூபா பாட்டல்ன்றாரு. ஏன் 10 ரூபா பாட்டல் இளைஞர்களை வாங்க சொல்றாரா? நாங்க இல்லையே. இப்ப தானாக திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு பிரஸ் மீட் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அதை பாத்தீங்களா? பார்த்தோம். அந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்லி இருக்கிறாரு? இதே போலதான் திரு எடப்பாடி அவர்கள் ஆட்சியிலையும் அந்த 10 ரூபாய் பாட்டிலில் ஒட்டப்பட்டு வாங்கப்பட்டது. அதை நீங்கள் குற்றம் சொல்லவில்லை. ஏன் ஆட்சி காலத்தில் ஏன் இப்படி சொல்ல? அப்ப இவரே ஒரு அப்ரூவரான மாதிரி தானே பேசி இருக்கிறாரு. அப்ப அவர் விஜய் மாநாடு போட்டு இதை சொல்லவில்லை, மற்றவர்கள் சொல்லியிருப்பார்கள். இதே எடப்பாடி ஆட்சியில் தாங்கள் இருந்த அரசு சொல்லி இருந்திருக்கும். விஜய் இப்பதானே மாநாடு போட்டு அவங்கள தாக்குறாரு. இப்பதான் போட்டாரு. 5வது மாநாடு இப்பதாங்க உங்களுக்கு நடந்திருக்கு. நாங்க விஜய் அரசு இப்ப விபத்து, அதாவது இயற்கையான விபத்துன்றது இங்கேயே நடந்தது, ஒன்றும் நாங்க குற்றமாக சொல்லவில்லை. நீங்கள் தகுந்த முறையில் மக்களை கூட விடாமல் தன்னோட மீட்டிங்கை வெகு விரைவில் முடித்து அனுப்பியிருக்கலாம். அந்த குற்றத்தை இவர் மேல் வைக்கிறோம். ஏன் கடந்த 1991 சற்று சிந்தித்து பாருங்கள். புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் மகாமகம் நடத்தினார்கள். அங்கே ஒரு 50 பேர் மரணம் சந்தித்தார்கள். அங்க எந்த சிபிஐ வரல, எந்த எதிர்கட்சியும் போராட்டம் நடக்கவில்லை. அதெல்லாம் இயற்கையான அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான். அங்கதான் தவறு செய்கிறீர்கள். அன்றைய அரசு அவர்களது அரசு. இதே திராவிட முன்னேற்ற கழகமானது இதே போல ஒரு மீட்டிங் போட்டு நடந்திருந்தால் இதே இதுதான் நீங்களும் சொல்லியிருப்பீங்க. இயற்கையாக நடந்தது. ஆனால் விஜய் அவர்கள் மாநாடு போட்டு இது மாதிரி வந்துச்சு அப்படின்றனாலதான் நீங்க அவர் மேல் பழியை சுமத்துகிறீர்கள். அப்படி கிடையாது. நாங்கள் பழியை சுமற்றவில்லை. பழி சுமக்கப்படும் அளவுக்கு நடந்து கொண்டார்கள். அந்த அரசை நீங்க சொல்லாதீங்க. அன்னைக்கு இருந்த அரசை எதிர்கட்சிக்காரங்க கேஸ் போட்டிருக்கலாம்ல, சிபிஐ கேஸ் போட்டிருக்கலாம்ல. அன்னைக்கு எதிர்ப்புறமான பிஜேபி தான் மேல இருந்துச்சு. அதே 91ல அந்த இடத்துல பண்ணி ஒரு 10,000 போலீஸ் நிப்பாட்டி நீங்க எங்கிட்டு போங்க, நீங்க எங்கிட்டு போங்க, நாங்க அங்கிட்டு போறோம் அப்படின்னு சொல்லத்தானே செய்யறாங்க. ஒரு வளரக்கூடிய ஒரு தலைவர்
இவரு தலைவர் இங்க பாருங்க, தலைவர் அருண் அவர்கள் இங்கிட்டு போடா, நீ இங்கிட்டு போடான்னு சொல்லி ஒரு 4 பேர்த்த கொண்டாந்து இறக்கலாம்ல. கமல் தம்பி சற்று சிந்தியுங்கள். அவர் ஐஜியாக உள்ள அருண் அவர்கள் இவர் என்ட்ரன்ஸில் நுழையும் போதே சார் லேட்டாக வந்து விட்டீர்கள், மிகவும் மக்கள் அவதிப்படுகிறார்கள், கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆமா, ரிப்போர்ட் அப்படி சொல்ல மாட்டாங்க. அடுத்து இருக்குல்ல, போன் எதுக்குங்க இருக்கு? நீங்க ஒரு மாவட்ட இளைஞர் அணி, நீங்க வந்து அந்த கூட்டத்துல ஒரு ஆளாத்தான் இருந்திருப்பீங்க. ஆனா விஜய் சார் கிட்ட உள்ள ஒரு ரிப்போர்ட்டர் இருப்பாங்க, சிஐடி இருப்பாங்க, இவங்களுக்கு தகவல் போயிருக்கு. அப்ப அந்த தகவலை கணிச்சு ஒரு புள்ள காணாம போச்சுன்னு சொல்றாரு, ஒரு பிள்ளை துடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் நினைச்சு அவரோட பேச்சுவார்த்தைகளை நிறுத்தி இருக்கலாம், கூட்டம் கலைந்து செல்லுங்கள் என்று சொல்லி இருக்கலாம். கூட்டத்தை நான் பேசுறத மக்கள் கேட்கணும்னு மட்டும் நினைக்கிறாரு. அதாவது முதலில் ஓடுபவன் தான் ஜெயிப்பேன் என்று நினைப்பது இயல்பு, ஆனால் ஜெயிச்சு வந்தாதான் தெரியும். அதே மாதிரி தான் முதலாக நம்ம வந்து களத்துல இறங்கி இருக்கோம், நம்ம தான் எல்லாத்துலயும். சரி, இந்த துயரமான சம்பவத்துக்கு வீராப்பையும் இதையும் ஒரு விதமான உணர்ச்சியையும் கட்டுப்பாட்டை இழந்து பயங்கரமாக என்னென்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தர் மேல வந்து ஒரு பழியை சுமத்தும் அளவிற்கு வேகம் எடுத்துக்கொண்டு விசாரணை ஒரு நபர் ஆணைய கமிஷனையும் ஆரம்பித்து இன்று விசாரணையை முடிக்க வேண்டியிருக்கின்ற அரசு 40 பேர் கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் அருந்து இறந்தார்கள். இதற்கு என்ன பதில் நீங்க சொல்ல போகிறீர்கள்? நெறியாளர் அவர்களே, இது ஏற்கனவே பேசப்பட்டு விட்டோம், இருந்தாலும் தற்போது நீங்கள் கேட்பதால் நான் சொல்லுகிறேன். என்ன அப்படி என்றால், கள்ளச்சாராயம் என்பது லேட் பாய்சன். அவங்க தான் சாக போறோம் என்பதை அறிந்தும் குடிக்கிறார்கள். இதற்கு போய் ஸ்டாலின் அவர்கள் முன்னாடி நின்று கை கொடுக்கணும் தேவை கிடையாது. நல்ல சாராயம், அது அழிவு என்பது தெரியும், இது அழிவு கிடையாது, யதார்த்தமான மரணம். நீங்க முடிச்ச போடக்கூடாது. தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடைகள் ஓபன் செய்யப்பட்டிருக்கின்றன. எல்லா இடத்திலும் சாராயம் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த அரசு காலத்தில். அப்படி இருக்கும் பட்சத்தில் கள்ளச்சாராயம் எவ்வாறு விற்கப்பட்டது தெரியாது. நான் சாராயம் விற்கிறேன்னு நீங்க சொல்றீங்கல்ல, இதே அடுத்து வரப்போற தலைவர் அந்த சாராயத்தையே தொடாம இருந்து வந்து மீட்டிங் சந்திக்க சொல்லுங்க பாப்போம். அவர் 2 மணிக்கு ட்ரிங்க்ஸ் அருந்தி லேட்டாக வந்ததாக பொதுமக்களோட கருத்து எங்களுக்கு வந்திருக்கு. 6 மணிக்கு மேல அவர் அதே மீட்டிங்ல பாருங்க, அவரோட காலு மட்டும் இப்படியே. இதே அரசுதான் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களது அன்பு தங்கை திரு கனிமொழி அவர்கள் வந்து தன்னோட பிரச்சாரத்துல சொன்னாங்க, மது இல்லாத தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க? நாங்களே வந்து விக்கிறோம்னு சொல்லிட்டாங்கல்ல. இப்ப வரப்போற சட்டமன்ற தேர்தலில் அதே ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து கட்டாயமான முறையில மதுவை ஒழிப்பார்கள். எப்ப? கட்டாயமான முறையில 2026 மது ஒழிக்கப்படும். இப்பவே மாத்திரைகளை போட்டு 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 பாதி பேருக்கு ஒண்ணுமே இல்லாம போய். நீங்க விஜய் சாரோட இளைஞர், நீங்க அவரை குடிக்க விடாம இருக்க சொல்லுங்க பாப்போம். அவருக்கு பின்னாடி பயணிக்கிற நீங்க குடிக்காம இருங்க. இளைஞர்கள் கடை வாசலுக்கு போகவில்லை என்றால் கடை மூடப்படும். அதை நீங்க முடிவெடுங்க. என்னைக்கு அவர் உள்ள அரசியலுக்குள்ள வந்தாரோ அப்பயே சொல்லிட்டாரு, என் தொண்டர்கள் குடிக்காமல் வருபவனுக்கு மட்டுமே என் கட்சியில் இடம் என்று. அப்புறம் ஏன் அவர் 6 மணியான மீட்டிங் நடத்தாம ஓடிடுறாருங்க? ஏன் ஓடுறாரு? 6 மணிக்கு அவரால் குடிக்காம இருக்க முடியாது. மக்களோட என்ன சொல்றது, மக்கள் வந்து 6 மணிக்கு மேல வீட்டுக்கு போய் பல வேலைகள் பார்க்கறாங்க. எத்தனையோ மாநாடு மீட்டிங் எல்லாம் சந்தித்து இருக்கிறோம் இல்லையா நெறியாளர்? 11 மணிக்கு உட்கார வச்சு 10 மணிக்கு வர்ற மீட்டிங் 11 மணிக்கு கொண்டு வரீங்க. 11 மணிக்கு கொடுத்தா கடைசி இருந்தா 200 ரூபாய் ஒரு கோட்டு ஒரு பிரியாணி அப்படின்றீங்க. அப்படியெல்லாம் நாங்க சொன்னது கிடையாது. உங்களோட கற்பனைக்கு நாங்க ஆள் கிடையாது. தலைவர்கள் வர்றது, அதாவது 6 மணி என்றால் மக்கள் வெயில் இல்லாத இடத்தில் அமர்வார்கள். ஒண்ணு. இன்னொன்னு, 6 மணிக்கு அப்புறம் எல்லா மக்களும் வேலைகளை முடித்து விட்டு வீட்டில் வேலைக்கு போனவர்கள் வருவார்கள். நம்ம பேசுறத அவங்க கவனிப்பாங்க. அவரு 3 மணிக்கே வந்துட்டு 1 மணிக்கு வரேன்னு சொன்ன, ஏங்க உச்சி வெயில்ல 1 மணிக்கு வரேன்னு சொன்னா 2 மணிக்கு மீட்டிங் வந்துடணுங்க. ஸ்பாட்டுக்கு ஒரு தலைவர் வந்துடணுங்க. தொண்டர்களை அவருக்கு போன் அடிச்சு கேளுங்க, சொல்லுவாரு. உங்க தலைவர்கிட்ட கேளுங்க, ஏன் 4 மணி நேரம் லேட்டா வந்தாரு. இந்த மாதிரி விஷயங்களானது பொறுப்பாக ஏற்கப்பட வேண்டியது என்னவென்றால், இதில் வந்து ஆளுங்கட்சியும் பொறுப்பேற்க வேண்டும், திரு விஜய் அவர்களது தமிழக வெற்றிக்கழகமும் இது பொறுப்பேற்க வேண்டும், இன்னும் பொதுமக்களும் இது பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் இந்த நிதர்சனமான உண்மை. இதில் நடைபெற்ற சில துயர, இது செருப்பை கொண்டு எரிஞ்சது, ஜெனரேட்டர் ஆஃப் பண்ணது, இது போன்ற விஷயங்கள் உள்ளுக்குள்ள வந்து இப்ப என்ன சொல்றாருன்னா, திரு சதீஷ் அட்வொகேட் அவர்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா 1000 பேர் கத்தியோட உள்ள இருந்தாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் 2 நாளைக்கு முன்னாடி நீதிமன்ற வாசல்ல வந்து சொல்லிட்டு இருக்காரு. சோ இது மாதிரியான விஷயங்கள்
இது ஒரு ஆளுங்கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்துமா, இல்லை வேற என்ன நடக்கும்? ஆளுங்கட்சிக்கு பின்னடைவு ஏற்படுத்தாது. அதாவது ஆளுங்கட்சி, இருங்க தம்பி கேளுங்க, ஆளுங்கட்சி தான் கத்தியோட இறக்குனாங்கன்றதை எப்படி நீங்க சொல்ல முடியும்? மத்தியிலையும் ஒரு கட்சி ஆண்டுகிட்டு இருக்கு, அதான் நீங்க மறந்து விட்டீர்களே. நீங்க உள்ள ஆளுங்கட்சியை மட்டும் நீங்க சொல்லக்கூடாது. அதாவது இப்ப இன்னொன்னு கேளுங்க, உங்க மேல ஒரு குற்றத்தை சாட்டி நாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டோம், இதுக்கு நடவடிக்கை சரியாக எடுக்கவில்லை என்று சிபிஐக்கு மாத்துவீர்கள். அந்த சிபிஐ யாரோட கண்ட்ரோல்ல போகும் சொல்லுங்க நெறியாளர் அவர்களே? நல்லா கேட்டுக்கங்க. இப்ப இவங்க கொடுத்திருக்கிறது வந்து நமது முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு நபர் ஆணையத்தை உருவாக்கியிருக்காங்க. இதுல வந்து இப்ப ஒவ்வொரு இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நீதிபதிட்ட கொடுத்திருக்காங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறப்பதான் இன்னைக்கு அந்த ஒரு சில அந்த கிளிப்ஸ், அந்த வீடியோ எடுத்தாங்க இல்லையா, ஒரு சேனல்கள் 2 சேனல்கள் இருக்கு, அந்த 2 சேனல்ல இருக்க தரவுகளை எடுத்து இப்ப பாத்துருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து ஜெனரேட்டர் ஆஃப் பண்ண போறத நியூஸ் 18 தமிழ்நாடு அந்த சேனல்ல இருந்தோம், தந்தி டிவில இருந்து செருப்பை கொண்டு எறிகிற மாதிரி இருக்க இந்த வீடியோக்களையும் இப்ப இதை எடுத்திருக்காங்க, இந்த தரவுகளை எடுத்திருக்காங்க. இந்த தரவுகளை எடுத்து அதை ஒரு பர்டிகுலர் அந்த நபர் யாரோ அந்த நபரை கண்டுகொள்ளும் பட்சத்தில், அவரை அடையாளம் காணப்பட்ட பட்சத்தில் தான் நீங்கள் சொல்வது போனது இருக்கும். ஆனால் இங்கு சப்போஸ் ஆளுங்கட்சிக்குள்ளேயே பிரச்சனைகள் இருந்திருந்தால் அதை எப்படி அவர் வெளிக்கொண்டு வருவார்கள் என்பது ஒரு கேள்வி. மற்றொரு கேள்வி, நீங்கள் சொல்லுவ மாதிரி ஒன்றிய அரசானது சிபிஐக்கு மாற்றப்படும் பொழுது ஒன்றிய அரசானது தலையீடானது இதுல அதிகமாக இருக்கும், இதனால் ஆளுங்கட்சி அவர்கள் குறை சொல்லுவார்கள் என்பது போலதான் உங்களது பதில் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் போனது மனித உயிர்கள், இவை விலை மதிக்கப்படாதவை. இதற்கான ஏற்பாடுகளை செய்ய போவது யார்? அதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். வைபர் வாய்ஸ் சேனலுக்காக நான் உங்கள் ராசதமிழன். இருவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.